ஒரு அற்புதமான பயிற்சி இந்த மகராசன பயிற்சி. கொஞ்சம் கீழே இறங்கிக்கலாம் ஐயா. பாருங்க, இதுதான் வந்து மகராசன பயிற்சியினுடைய அடிப்படை. இங்க பாருங்க, மகராசனம் பாகம் 1 செய்யும் பொழுது நிலை 1 ஞாபகம் வச்சுங்க. மகராசனம் பாகம் 1ல் நிலை 1 செய்யும் பொழுது C1லேருந்து C3 வரைக்கும் தான் இயங்கும். இப்போ நான் சொல்ல போகிறேன். நிலை 2 செய்யும் பொழுது C4லேருந்து C7, நிலை 3 செய்யும் பொழுது T1லேருந்து T6, நிலை 4 செய்யும் பொழுது T7லேருந்து T12, நிலை 5 செய்யும் பொழுது L1லேருந்து L3, நிலை 6 செய்யும் பொழுது L3லேருந்து S1, நிலை 7 செய்யும் பொழுது முது தண்டு வடமும் செய்கிறோம். புரியுதுங்களா? அப்போ மகராசன பயிற்சி நம்ம செய்யும் பொழுது நிலை 1 கழுத்தினுடைய மேல் பகுதி மட்டும்தான் இயங்கும். நீங்கள் இந்த மகராசன பயிற்சி செய்யும் பொழுது நீங்கள் முறையாக கவனிங்க. நிலை 1ல் கழுத்தினுடைய மேல் பகுதியை மட்டும் கவனிங்க. நிலை 1ல். நிலை 2 கழுத்தினுடைய கீழ்ப்பகுதி மட்டும் ரொட்டேட் ஆகும். நிலை 3 மார்பு பகுதின்னு சொல்கிறோம். நிலை 3 இங்கே வாங்கய்யா. இந்த மார்பு பகுதின்னு சொல்லும் பொழுது நிலை 3ல் நம்ம என்ன பண்ணுறோம்? காலை என்ன பண்ணுறோம்? நம்ம வலது காலை எடுத்து இடது கால் மேலே போடுறோம் இல்லையா? கால் மேலே போடும் பொழுது இங்கே வாங்க படுங்கய்யா. கால் மேலே போடும் பொழுது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது முதல்ல பாருங்கள். முதல்ல இப்படி உட்காரணும். முதல்ல நீங்கள் வந்து ஐயா எனக்கு பயிற்சிலாம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா, தினமும் வீட்டில் அட்லீஸ்ட் படுக்கிறதுக்கு எழுந்துக்கிறதுக்கு அதை பண்ணும்பொழுது மட்டும் இந்த முறையில் படுத்து எழுந்தாலே உங்கள் இருதயத்தினுடைய ஆயுளை 2.25 வருஷம் கூட்டிக்கலாம். வலது காலை மடிங்க. வலது கையை அந்த பக்கம் வைங்க. இடது கையை தேய்ச்சிக்கிட்டு முதல்ல ஹார்ட்டை கீழே இறக்குங்க ஹார்ட்டை. அந்த கையை தேய்ச்சிக்கிட்டே போங்கய்யா. அந்த கையை இப்படி தேய்ச்சிக்கிட்டே இறக்கணும். அவ்வளோதான். அப்படி தேய்ச்சிக்கிட்டே போய் இறக்கணும். இதுதான் ப்ரொசீஜர், படுக்கிற ப்ரொசீஜர். இப்படி படுத்து ஹார்ட்டை கீழே இறக்கணும். எழுந்துக்கும் பொழுதும் அதே மாதிரி அதே ப்ரொசீஜரும் லெஃப்ட் சைடு திரும்பி தான் எழுந்துக்கணும். புரியுதுங்களா? இந்த மெத்தடில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இருதயத்தினுடைய ஆயுள் கூடும். இப்போ வேண்டாம். ரைட். இப்போ இப்போ நிலை 1 மகராசன பயிற்சி செய்யும்போது கண்டிஷன் தலையை தூக்கக்கூடாது, கண்களை திறக்கக்கூடாது மகராசன பயிற்சியில். ஏன்னா மகராசன பயிற்சிக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டிங்கன்னா சர்வரோக நிவாரணி அப்படின்னு பேர். சர்வரோக நிவாரணினா உடலில் இருக்கின்ற அத்தனை நோய்களையும் தீர்க்கக்கூடியதுன்னு அர்த்தம். உடல் வந்து பாருங்கள், உடம்புலேருந்து 45 டிகிரி கையை அப்படி தள்ளி வச்சுக்கணும். நீங்கள் இடுப்பை திருப்பும் பொழுது உங்கள் கை இடுப்பில் படக்கூடாது. கை சின்முத்திரை வச்சுக்கணும். சின்முத்திரை வச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம் ஓர்மைப்படும். கையினுடைய வெளிப்புற பகுதி நல்லா அப்படி தரையில் அப்படி அழுத்தி இருக்கணும். இந்த இடம் இதுக்கு பேர் வந்து வெளி மணிபந்த வர்மம்னு பேர். இது நேராக வந்து கழுத்து நரம்போடு தொடர்பு முடியாது. கழுத்து வலிக்கு இந்த பாயிண்ட் தான். வெளிப்பக்கம் வெளி மணிபந்த வர்மம், உள்பக்கம் உள் மணிபந்த வர்மம். இந்த 2 பாயிண்ட் எப்படி நீங்கள் சுழற்சி கொடுத்தாலே கழுத்து வலி போயிடும். இந்த 2 பாயிண்ட்டை. அப்போது இங்கே கை இப்படி வச்சிங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவீங்க? கை இங்கே வைப்பீங்க. நிலை 2, 3, 4 செய்யும்போது அப்படியே போய்டுங்க. கை இவ்வளோ தூரம் போயிடும். 1 அது மாதிரி போனால் மகராசனம் பயன் தராது. 1. 2வது எப்போ பயன் தராது? நிலை 1 இங்கே இருக்கீங்களா? நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக செய்வாங்க நம்ம வீட்டு நடு ஹாலில். நிலை 6 வந்தோன்னா அம்மா எங்கன்னு கேட்டால் அது வாசப்படியில் இருக்காங்க பார் அப்படின்வாங்க. அப்படியே கீழே 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 என்ன பண்ணுவாங்க? அப்படியே வாசப்படிக்கு போயிடுவோம் நம்ம. அப்படி பண்ணாலும் மகராசனம் பயன் தராது. ஏன்னா இந்த முதுகுத்தண்டு தரையில் அழுத்திக்கணும். இப்போ எதுக்கோசரம் சொல்லிடுறேன் நான். அதை ஏன் தரையில் அழுத்தணும்னு சொல்லிடுறேன். பாருங்க, இப்போ இந்த பொசிஷனில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. கொஞ்சம் மேலே வாங்க வினோத். இந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க. சின்முத்திரையில் இருக்கீங்க. 2 வெளிப்புற மணிபந்த வர்மத்தை தரையில் அழுத்தணும். இது ஒரு பெரிய கலை. மகராசனம் தரையில் அழுத்திக்கணும். முதுகுத்தண்டை தரையில் அழுத்திக்கணும். இந்த முதுகுத்தண்டில் பாருங்கள், தோருக்கு பாருங்கள், இந்த இடத்துல 5 இடத்துல உயிர் முடிச்சு இருக்கிறது. இந்த முடிச்சுக்கு பேர் வந்து கர்ணாமிரத முடிச்சு,
சரம் முடிச்சு, துன்னல் முடிச்சு, பாசம் முடிச்சு, கும்பகம் முடிச்சு, 5 உயிர் முடிச்சு நம்ம முதுகுத்தண்டில் இருக்கு. இதில் இந்த கர்ணாமிரதம் முடிச்சுங்கிறது இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, தலைப்பகுதியில் இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் உயிர் ஆற்றலை சப்ளை பண்ணும். சரம் முடிச்சுங்கிறது நம்ம 14 பாயிண்ட் அக்குப்ரெஷரில் பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 1 இருக்கு பாருங்க, அதுதான் சரம் முடிச்சு. இந்த சரம் முடிச்சு என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா, உடலையும் மனதையும் இணைக்கும். அதுதான் ஸ்தூல உடலையும் சூக்கும உடலையும் இணைக்கும். அதுதான். 3வது துன்னல் முடிச்சு இங்க இருக்கு பாருங்க, நேரா நெஞ்சு குழிக்கு நேர் பின்னாடி இந்த துன்னல் முடிச்சுன்னு இங்க இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காற்று மண்டலம், நுரையீரல், இருதயம், அதற்கு உண்டான உயிர் ஆற்றலை கொடுக்கும். அடுத்ததா பாசம் முடிச்சு நேர தொப்புளுக்கு நேர பின்னாடி இங்க இருக்கு பாருங்க. இந்த பாசம் முடிச்சு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஜீரண மண்டலம், கழிவு மண்டலத்துக்கு ஆற்றலை, உயிர் ஆற்றலை கொடுக்கும். கடைசியா கும்பகம் முடிச்சு, அதுதான் மூலாதாரம், அதுதான் தோள்பட்டை, இடுப்பு, கைகள் மற்றும் உள்ளங்கால் வரைக்கும் ஆற்றலை கொடுக்கும். அப்போ இந்த மகராசனம் 1ல் நீங்க தரையிலிருந்து விலகி போயிட்டீங்கன்னா, இந்த 5 உயிர் முடிச்சுகளும் உங்களுக்கு என்ன ஆகாது, ஆக்டிவேட் ஆகாது. புரியுதுங்களா? இந்த கை நல்லா அப்படி தரையில் அழுத்திக்கணும், ஷோல்டர் நல்லா தரையில் அப்படி அழுத்திக்கங்க, ஸ்பைனல் கார்டு நல்லா தரையில் சீட் பண்ணிடுங்க. இந்த பொசிஷனில் தான் மகராசனம் செய்யணும். இந்த பொசிஷனில் செய்துக்கிட்டு, ஏன்னா இந்த மகராசன பயிற்சி செய்யும் பொழுது இங்கே பாருங்க, இங்கே சரம் முடிச்சு, சுழியாடி வர்மம், சிப்பி வர்மம், கை சுருக்கி காலம், நட்டல் வர்மம், பூனல் வர்மம், வாயு காலம், கச்சை வர்மம், நங்கனாம்பூட்டு, ஆணிக்காலம். இந்த வர்மா பாயிண்ட்ஸ்லாம் இப்போ இந்த மசாஜ் பயிற்சியில் இப்போ நமக்கு இந்த மகராசன பயிற்சியில் இது எல்லாத்தையும் நம்ம இயக்கிறோம். இங்கேருந்து அப்படியே இப்படி இப்படி தான் வரும், இயக்கிட்டு வரும். இப்போது இந்த எல்லா பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, உட்காந்துருங்கய்யா, இந்த எல்லா பாயிண்ட்டையும் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த நிலையில் இருக்கணும். நிலை 1 இப்போ செய்கிறோம். ரைட். இப்போ தலை ரைட்டு, உடம்பு லெஃப்ட் எவ்வளோ தூரம் தூக்குது பாருங்கள். இப்படி தூக்கணும். ஒரு கால் மேலே ஒரு கால் இப்படி நல்லா இருக்கணும். ஒரு கால் கீழே வச்சுக்கூடாது, மேல் காலை. இப்போது C1, C2, C3 கழுத்தின் மேல் பகுதி இயக்கம் பெறுகிறது. லெஃப்ட், தலை லெஃப்ட்னா உடம்பு ரைட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், சென்டர். இப்போது 2 காலை ஃபோல்டு பண்ணுறோம். இப்போ மடித்து எவ்வளோ கோலை நீங்கள் பின்னாடி தள்ளுறீங்களோ, இப்போ என்ன ஆகும்னா கழுத்தினுடைய கீழ்ப்பகுதி, இப்போ கை இங்கேருந்து மகரவே கூடாது. ரைட், தொட போய் தரையை தொடணும். லெஃப்ட், இந்த ஒரு கால் மேலே ஒரு கால் இப்படி ட்ராவல் ஆகணும். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், சென்டர். இப்போ 3ஆம் நிலை செய்யும் பொழுது வலது காலை எடுத்து இடது கால் மேலே போடும் பொழுது சும்மா ஏதோ ஏனோத்தானன்னு போடாதீங்க. எந்த இடத்த அழுத்தணும்னு கேட்டிங்கன்னா, கம்பார்ட்மெண்ட் S4 S5 அழுத்த வேண்டும். S4 S5 என்னது? நுரையீரல், இருதயம். ஏன்னா அது எங்கே வருது? நிலை 3 என்னது? மார்பின் மேல் பகுதி. நிலை 4 மார்பின் கீழ்ப்பகுதி. இங்கே என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, மார்பு பகுதியில் என்னென்ன கொடுத்துருக்கோம் பாருங்க. அங்கே என்ன கொடுத்துருக்கோம்? T1லேருந்து T12 தான் மார்பு பகுதி. இங்கே என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க. T1 என்னது? ஆஸ்மா, இருமல். T2 நுரையீரல். T3 இருதயம், பெரிகார்டியம் உறை. T4 பித்தப்பை. T5 கல்லீரல். T6 அஜீரணம். T7 அல்சர், டயபெட்டிக். T8 ஸ்பிளீன், மண்ணீரல். T9 அலர்ஜி, ஒவ்வாமை. T10 கிட்னிஸ். T11 கர்ப்பப்பை மற்றும் ஆண் பெண்களுக்கு சொறி, சிரங்கு. T12 சிறுகுடல். நிலை 3, 4 செய்யும் பொழுது எங்கே பிரச்சனைலாம் சால்வ் ஆகுது உங்களுக்கு பாருங்க. நிலை 1, 2 செய்யும்போது பாருங்க. நிலை 1ல் C1 உயர் இரத்த அழுத்தம், தூக்கமின்மை, தலைவலி. C2 கண் நரம்பு மண்டலம், காது நரம்பு மண்டலம், காது இரைச்சல், காதில் சீழ்வடிதல். C3 பல்வலி, உடல் அரிப்பு, எச்சிங்.
அடுத்தது நிலை 2ல் C4 வாய்ப்புண், உடல் சூடு, உதடு வெடிக்கிறது. C5 தொண்டைக்கட்டு. C6 கழுத்து வலி, சர்விக்கல் ப்ராப்ளம். C7 உடலையும் மனதையும் இணைக்கும், ஸ்தூல உடலையும் சூக்கும உடலையும் இணைக்கும். பாருங்க, நிலை 1, 2ல் செய்யும் பொழுது ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டில் C2ல் பிரச்சனை இருந்ததுன்னா அது வந்து வெறும் கழுத்தை மட்டும் பாதிக்காது, அது தொடர்புடைய எதை பாதிக்கும்? கண்ணையும் பாதிக்கும், காதையும் பாதிக்கும். அதே போல C7ல் பிரச்சனை இருந்ததுன்னா உடம்பு மனசும் நிலைக்காது. அதே மாதிரி T2ல் பிரச்சனை இருந்ததுன்னா T2ல் வந்து ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இருக்கும். அதே நேரத்தில் என்ன எங்கே பிரச்சனை கொடுக்கும்? அது நுரையீரலில் பிரச்சனையை கொடுக்கும். அதுக்கு தான் சொல்கிறோம். அப்போது நீங்கள் மகரிஷி வந்து வெறுமை கால் மேலே கால் போடலை, இப்படி கால் மேலே கால் போட்டு இந்த S4 S5 கம்பார்ட்மெண்ட்டை அழுத்திக்கிறீங்க நல்லா. ரைட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், சென்டர். இப்போ 4, நிலை 4. இப்போ T7லேருந்து T12. நிலை 1 கழுத்தின் மேல் பகுதி, நிலை 2 கழுத்தின் கீழ்ப்பகுதி, நிலை 3 மார்பின் மேல் பகுதி, நிலை 4 மார்பின் கீழ்ப்பகுதி. T7லேருந்து T12. ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், சென்டர். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் பாருங்க, நிலை 5 L1 L2 L3. நம்ம எங்கே வந்துட்டோம் பாருங்க, L1 L2 L3 எங்கே வந்துட்டோம்? நம்ம பெருங்குடல், குடல் வால்வு, அப்பண்டிசைட்டிஸ் எங்கே வந்துட்டோம்? முதுகு தண்டுவட பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நல்லா எங்கே கொக்கி போட்டுக்கணும். இந்த இடத்த கீழ்காலிலையும் ப்ரெஷர் கொடுக்கணும், மேல் காலிலையும் ப்ரெஷர் கொடுக்கணும். ரைட், மேலே போங்கய்யா. லெஃப்ட், ரைட், அடுத்தது லெஃப்ட், அடுத்தது ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், சென்டர். இந்த ஸ்பைனல் கார்டு வரும் பாருங்க, அது போடுங்க. இப்போ அங்கே இல்லை. இப்போ நிலை 6. இப்போ L4 L5 S1 உள்ளுக்குள்ளே போயிட்டோம். இதுதான் சயாட்டிக்காக்கலாம். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். இப்போ என்ன பண்ணணுமோ, கழுத்து மேலே இருந்து இடுப்பு வரைக்கும் வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணோம், கடைசியில் சைக்கிளிங் பண்ணுறோம். இந்த சைக்கிளிங் பண்ணும்பொழுது தண்டுவடத்தை முழுசே நம்ம வந்து இயக்கிறோம். இப்போ சைக்கிளிங் பண்ணுங்கய்யா. 1 நல்லா தூக்கி சுற்றணும். 1 2 3 5 7 9 10 ரெஸ்ட். அவ்வளோதான். இந்த சைக்கிளிங் பண்ணும்போது 2 பெனிஃபிட். முதுகு தண்டுவடம் முழுசையும் ஒன்று ஆற்றல் கொடுக்குறோம். 2வது கைப்பயிற்சியில் நிலை 3 4 5 விட்டதை இங்கே பிடிக்கலாம். கைப்பயிற்சி நிலை 7 விட்டதை பிடிக்கலாம். கால் பயிற்சி நிலை 1 2 விட்டதை பிடிக்கலாம். என்னது இது? 2 4 6 பாலுக்கும் ஒரே நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் லூப்ரிகேஷன் கொடுக்குறீங்க. இன்னொரு தடவை அங்கே விட்டதை இங்கே பிடிக்கலாம். புரியுதுங்களா? ரைட். இப்போ மகராசனம் 2 அப்படியே திரும்புங்கய்யா. இது பாருங்க, இது இருக்கு பாருங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் டிஸ்க். இதுதான் நார்மலாக இருக்கு பாருங்க, எப்படி அழகாக சீட்டாக இருக்கு பாருங்க. உங்கள் ஸ்பைனல் ரிப்போர்ட்டில் இப்படி தான் இருக்கும். நார்மல் டிஸ்க்குன்னு இருந்ததுன்னா நமக்கு ஒன்றும் முதுகுத்தண்டில் பிரச்சனை இல்லை. பல்ஜிங் டிஸ்க்கு அப்படின்னு இருந்ததுன்னா அந்த 2வது ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, பல்ஜிங் டிஸ்க். பல்ஜிங் டிஸ்க்குன்னு இருந்துருச்சுன்னா உங்கள் ரிப்போர்ட்டில் வெல்கம் டு அவர் வாட்ஸ்அப் குரூப்னு அர்த்தம். பல்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 3வது பாருங்க எப்படி பல்ஜ் ஆயிருக்கு பாருங்க. அடுத்தது பாருங்க, டீஜெனரேட்டட் டிஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் அந்த குரூப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் அர்த்தம். இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்துட்டீங்க அந்த குரூப்புக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஹெர்னியேட்டட் டிஸ்க்கு, அப்படியே சுருங்கும். அப்படியே ஒரு சைடில் அப்படியே என்ன ஆகும்னா டிஸ்கிலேருந்து வெளியில் மூவ் ஆகி வந்துடும்.
சர்ஜரி லெவல். தின்னிங் டிஸ்க்னா ரொம்ப அப்படியே மெலிசாயிடும், ரொம்ப மெலிசாயிடும். இது வந்து அப்படியே சுத்தமாக ஃப்ளாட் ஆகி இப்படி இருக்கும். அடுத்துக்கடுத்து ஒன்று இருக்கு பாருங்கள், ஆஸ்டியோபெட்டிக் டிஸ்க்கு. அது ஃபுல்லாகவே இறங்கி இப்படி வந்திருக்கும். எலும்பும் 24 மணி நேரமும் டச் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் இந்த ஆஸ்டியோபெட்டிக் வந்துட்டோன்னா அவங்க பெட் ரிட்டன். தின்னிங் டிஸ்க்கு நடமாடவே முடியாது. ஹெர்னியேட்டட் டிஸ்க்கு சர்ஜரின்னு சொல்லிடுறோம். அப்போது இந்த 4 ஸ்டேஜில் வந்து நம்ம எந்த ஸ்டேஜில் இருந்தாலும், இந்த ஸ்டேஜ் வந்து போகிறது வந்து ரொம்ப ரேர் தான். எல்லாருமே எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நார்மலுக்கு எடுத்துகிட்டு வர பயிற்சி எது? இந்த மகராசன பயிற்சி. இப்போ மகராசனம் 2. ஷோல்டரை தூக்கக்கூடாது, முட்டியை தரையில் வைக்கக்கூடாது. இந்த கால் எப்படி இந்த முட்டி தரையில் இருந்ததுன்னா நம்முடைய இந்த பகுதி தரையில் படாது. ஞாபகம் வச்சு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான உறுப்புகள், முக்கியமான பாயிண்ட்ஸ். இதுதான். இது பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. தும்பிக்காலம், சக்தி வர்மம், கதிர்வர்மம், கதிர்காம வர்மம், நேர் வர்மம், இங்கே பாருங்க கூம்பு வர்மம், திவலைக்காலம், விலங்கு வர்மம், புஜவர்மம், காக்கட்டை காலம், இங்கே பாருங்க உரிமிக்காலம். சுகருக்கு பெஸ்ட் பாயிண்ட் இதுதான். இது பாருங்க உரிமிக்காலம். அந்த விலா எலும்பு இப்படி பக்கவாட்டில் முடியுது இல்லை, அந்த விலா எலும்பு முடிகின்ற இடத்துல கைகளை இப்படி வச்சுக்கிட்டு, இந்த பாருங்க இந்த இடத்த இப்படி வச்சுக்கணும். இந்த பாருங்க சுகர் பக்காவாக வந்துடும். சுகர் உரிமிக்காலம் சுகருக்கு பெஸ்ட் பாயிண்ட். இதெல்லாம் எதில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க? இப்போ மகராசனம் 2ல் பண்ணுறீங்க. அங்கேருந்து கீழே பாருங்கள், அன்னக்காலம், கிளிப்பிழர் வர்மம், ஆயுள் காலம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பயிற்சியில் பார்த்தோம் இல்லையா, இது கல்லிடை காலம், சிறுநீர் காலம், வலம்புரி காலம், இடம்புரி காலம், பிறைதாரை அடங்கல், வெள்ளீரல் வர்மம், காரீரல் வர்மம், இடது அடப்பக்காலம், வலது அடப்பக்காலம். இந்த பல்ல இந்த டேர்ன் ஆகி ஒரு பல்லன் டொக்கு தெரியும் பாருங்க, அதுக்கு பேர் வந்து பல்லவர்மம். ஓவர் ப்ளீடிங்க்கு சிறந்த பாயிண்ட் அதுதான். ஆசனவாயு வழியாக ப்ளீட் ஆனாலும் சரி, யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட ப்ளீடிங் இருந்தாலும் சரி, சிறந்த வர்மம் இந்த பல்லவர்மம். பல்லவர்மம் பாருங்க. இப்போ இந்த திவலைக்காலம் லங்ஸுக்கு இங்கே இருக்கு பாருங்க, கூம்பு வர்மம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த கூம்பு வர்மம் இது பக்கத்தில் இன்னொன்று இருக்கு, இருதயத்தோட சம்பந்தப்பட்டது, நுரையீரலோடு சம்பந்தப்பட்டது. அது பேர் என்ன கேட்டீங்கன்னா வர்மம். அது பாருங்க, நான் எவ்வளோ மெதுவாக தட்டுறேன் பாருங்க, பஞ்சத்தட்டு வர்மம். இது எல்லா பாயிண்ட்டும் எதில் ஆக்டிவேட் ஆகுது? மகராசனம் 2ல். எப்போ ஆக்டிவேட் ஆகும்? முட்டியை தூக்கினா தான். முட்டியை தரையில் வச்சுட்டிங்கன்னா வேஸ்ட்டு, பயிற்சி பண்ணுறது வேஸ்ட்டு நம்ம. ஏன்னா இதில் குறிப்பாக பாருங்கள், இந்த கூம்பு வர்மம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யார் யாரெல்லாம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த பிளட்டு தின்னாரத்துக்கு ஒரு மாத்திரை சாப்பிடுவாங்க இல்லையா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களெல்லாம், அவங்களுக்கெல்லாம் சிறந்த பயிற்சி இந்த பயிற்சி. ஆப்ரேஷன் பண்ணி 1 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா லைஃப் லாங் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிளட்டு வந்து திக்காகவே ஆகாது. ஏன்னா ஹார்ட்டுக்கு போகிற பிளட் எப்படி போகணும்? தின்னாக போகணும். ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டு திக்காக போயிடுச்சுன்னா என்ன வந்துடும்? அவங்களுக்குலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும். அப்போது நம்ம முன்னோர்கள்லாம் என்ன ஒரு டெக்னிக் பண்ணாங்க பாருங்கள். என்ன டெக்னிக் பண்ணாங்க? ஆமாம், ஒரு இறந்த வீட்டில் பாருங்க, வயசானவங்களாம் மாலில் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. இந்த பக்கம்லாம் இந்த மாதிரி மேலே அடிச்சுட்டு அழுவாங்க. அவங்க நல்லா அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வர அழுவாங்க. ஆனால் ஒன்றும் ஆகாது அவங்களுக்கு. நம்ம போய் கொஞ்சம் எமோஷனாக இருந்ததுன்னா நம்ம மயக்கம் வரும். என்னென்னா நமக்கு எமோஷன் ஆனோன்னா உடம்பு சூடாகி பிளட்டு கிளாட் ஆக ஆரம்பிக்கும். திக்காகி போகிறது ஃப்ளோ கம்மியாக இருக்கும். நமக்கு மூச்சு பிராணசக்தி போகிறது கம்மியாக மயக்கி விடுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி தட்டிக்கிட்டே அழுகும்போது இந்த திவலை காலத்தை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திவலை காலம் கூம்பு ஒரு திவலை காலத்தை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பிளட்டு கிளாட் இருக்காது. பிளட்டு ஃப்ளோ கரெக்டாக போயிட்டு இருக்கும். ப்ரீத்திங் நார்மலாக இருக்கும். 1/2 hour கூட தம் கட்டி மான் அடிச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒன்றுமே ஆக மாட்டாங்க. 2 மணி நேரம் அழுவாங்க. நல்லா அழுதுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் கை கோத்துட்டு ஒப்பாரி வைக்கிறது. நம்ம கை கோத்துட்டு கையை மேலே தூக்கணும்னா லங்ஸ் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு மூச்சு அடைக்காது. பாட்டு பாடிக்கிட்டே கையை மேலே தூக்கணும்னா லங்ஸ் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். ஹார்ட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். பிளட் ஃப்ளோ பாட்டு பாடிட்டு அழுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், அதெல்லாம்
நம்பிக்கைன்னு சொன்னேன். எவ்வளோ மூடி வைத்த நம்பிக்கை முன்னோர்கள் வச்சிருக்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் நம்முடைய வாழ்வியல் சார்ந்து அவங்க நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்காக அவங்க செய்த வழிமுறைகள் தான். சரிங்களா? பார்க்கலாம். அப்போ அந்த பாயிண்ட்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்றோம் நம்ம. ரைட். இப்போ கையை கீழே வச்சு ரைட் வாழ்க உட்காரல. ரைட். உள்ளங்கை ரெண்டும் தரையில் இருக்கணும். மகராசனம் 2ல் நம்ம என்ன பண்றோம்? கை என்ன பண்றோம்? திருப்புறமா? தலை இருக்கிற பக்கம் கை உள் பக்கமும், தலைக்கு ஆப்போசிட்ல கை என்ன பண்ணணுமோ தோசை திருப்புற மாதிரி திருப்புறோம் இல்லையா? ஏன் திருப்புறோம்? மகராசனம் 1ல் நம்ம என்ன பண்ணோம்? வெளி மணிபந்த வர்மத்தை மட்டும்தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணோம். மகராசனம் 2ல் என்ன பண்ணோம்? ஒரு கை உள் மணிபந்த வர்மத்தில் இருக்கும்போது இந்த கை வெளி மணிபந்த வர்மம் வந்துடும், இந்த கை வெளி மணிபந்தம் இருக்கும்போது அந்த கை உள் மணிபந்தம் வந்துடும். அப்போ மாற்றி மாற்றி திருப்புவோம். அதனால தான் கையை திருப்புறோம் நம்ம. ஏன்னா C1 to C7க்கு முக்கியமான பாயிண்ட் அதுதான். பாருங்க, கிளாக் வைஸ் ஒரு 5 முறை, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 முறை, கிளாக் வைஸ் 5 முறை சுற்றிட்டு இந்த கை அப்படி ரிங் பண்ணுற மாதிரி ஒரு 10 முறை அழுத்தி விட்டுட்டிங்கன்னா கழுத்து வலி சரியாயிடும். புரியுதுங்களா? கரெக்டாக அந்த ரிங் கரெக்டாக அந்த இடத்துல இந்த ரிஸ்ட்டு கொஞ்சம் மேலே. அதைத்தான் இந்த மகராசனத்தில் நம்ம இப்போ செய்யணும். ரைட். ஸ்டார்ட். ரைட் லெஃப்ட். பாருங்க, முட்டி தரையிலே பட பாருங்க. ரைட். ஷோல்டர் வந்து கொஞ்சம் இவ்வளோ தூக்கலாம், இதுக்கு மேலே ரொம்ப தூக்கக்கூடாது. லெஃப்ட். கீழே இருக்கு. ரைட். ஷோல்டர் தரையோடு போக. லெஃப்ட். சென்டர். இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மேலேருந்து கீழே வந்தோமா, இப்போ கீழேருந்து மேலே போகிறோம். பாருங்க, நிலை 1 இப்போ இடுப்பின் கீழ்ப்பகுதி, அதாவது S1 L5 L4. இப்போ 2 காலை மடக்குங்க. ரைட் லெஃப்ட். கை பாருங்க, அந்த மணிபந்த வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணுற பாருங்க. ரைட். நல்லா தரையில் அழுத்தணும். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் சென்டர். இப்போ இதில் என்ன பண்ணோம்? 2வதுலன்னு கேட்டிங்கன்னா L3 L2 L1. இப்போ 3வது கால் மேலே கால் போடுங்க. கரெக்டாக எதை அழுத்தணும் பாருங்க. இந்த காலுடைய S4 S5 அழுத்திக்கிட்டோம். இது என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா T12 T11 T10 T9 T8 T7 கீழேருந்து போகிறோம். இப்போ ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் சென்டர். இப்போ மார்பினுடைய மேல் பகுதி T6 T5 T4 T3 T2 T1 thoracic. ரைட் லெஃப்ட் ரைட். ஏன் கீழ்கால தரையில் அழுத்தணுன்றோன்னா, இந்த இடம் தான் முதுகு தண்டோட பகுதி. கால் பயிற்சியில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பாருங்க, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் பொசிஷன். இப்போ 5ஆம் நிலை. இப்போ கழுத்தினுடைய கீழ்ப்பகுதி C7 C6 C5 C4. இங்கே பாருங்க, உப்பு குற்றிக்காலம் குதிகால் வர்மத்தை அழுத்தியாச்சு. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் சென்டர். இப்போ 6ஆம் நிலை C3 C2 C1. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் சென்டர். இப்போ மொத்த முதுகு தண்டுக்கும் பண்ணுறோம். இந்த மொத்த முதுகு தண்டுக்கும் குரோக்கடைல் பண்ணும் பொழுது நிறைய பேர் காலை விரிச்சிடுங்க. தொடையை விரிக்கக்கூடாது. தொடையை நீங்கள் விரிச்சிட்டிங்கன்னா இந்த கால் இப்படி வரும் பொழுது இந்த காலுக்கு நேராக அடிக்காது, இந்த பக்கம் பின்பகுதியில் அடிப்பீங்க. கிராஸில் அடிக்கக்கூடாது. கிராஸில் அடிச்சிங்கன்னா பவர் கம்மியாயிடும். பாருங்க, அந்தந்த காலுக்கு நேராக அடிக்கணும். ரைட் ஒரு அப்படி அடிச்சுட்டு போயிடும். மைக்ரோ செகண்ட் தான் பாருங்க. லெஃப்ட் பாருங்க, அப்படி அடிச்சுட்டு போகணும். ரைட் லெஃப்ட் பிரிக்காதீங்க. ரைட் லெஃப்ட் நல்லா அடிக்கணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் 5 முறை அப்படி பாருங்க, அடிக்க பாருங்க. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துச்சுன்னா அடிச்சிடுவாங்க. வந்து அதை அடிக்கிற இடத்துக்கு பேர் தான் வந்து கச்சை வர்மம்னு பேர். அதுதான் முக்கியமான வர்மா பாயிண்ட். நம்ம நின்று அந்த இடத்துல ஒரு பள்ளம் தெரியும் பாருங்க. அந்த கச்சை வர்மத்தை அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட பேக் பெயின் நமக்கு சரியாயிடும். ரைட்
பேபி ஸ்லீப். அவ்வளோதான். இப்போ T1 L1 வந்து பெருங்குடல், L2 குடல் வாழ்வு, L3 முதுகு வலி, L4 இடுப்பு வலி, L5 கை கால் திடீர் வீக்கம், காய்ச்சல் இதெல்லாம் வரும். அப்போது இந்த மகராசன பயிற்சி நம்ம முறையாக செய்துட்டோம்னா நமக்கு இந்த எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. ஞாபகம் வச்சுங்க, எதுவுமே நமக்கு வராது. சரிங்களா? வாழ்க வளமுடன். நிமிரலாம். அடுத்தது போகலாம். முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. வயசானவங்க எதிர்க்க முடியுமோ நீங்கள் செய்யுங்க, பயப்படாமல். நல்லது. நிறைய பேர் செய்ய மாட்டோம், வயசாகிடுச்சு மகராசனம் பண்ண. சரி, எது முடியுமோ அந்த. இப்போ மகராசன பயிற்சி யாராவது செய்ய முடியலன்னா கொஞ்சம் கேளுங்க. மகராசன பயிற்சி யாருக்கெல்லாம் செய்ய முடியலையோ இங்கே உட்கார்ந்துருக்கவங்களுக்கு கிடையாது. இப்பயே சொல்லிடுறேன் கிளீனாக. நாம் ஒரு டெக்னிக் சொன்னோன்னா உடனே அந்த டெக்னிக் உடனே ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா, இல்லை நமக்கே மகராசன பயிற்சி செய்த பிறகும் ஏதாவது வேலை பளு காரணமாக முதுகு வலி இடுப்பு வலி ரொம்ப டயர்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த நேரத்தில் நாம் செய்யலாம். நம்ம வீட்டில் இருக்க வயசானவங்க பாருங்க, பெட்டில் எப்படி படுத்துக்கணும், இல்லை பாயில் எப்படி படுக்கணும் படுங்க. தலகாணி போடாதீங்க, டைரெக்டாக அப்படி படுத்துக்கிட்டு கவனம் முழுக்க முதுகு தண்டில் இருக்கணும். கவனம் முழுக்க முதுகு தண்டில் இருக்கணும். கைகளெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க. சின்முத்திரை கூட தேவையில்லை. 2 கையும் ஃப்ரீயாக தரையில் வச்சுருங்க. நல்லா வச்சுருங்க. மணிபந்த வரணும் கீழே இருக்கணும். நல்லா அழுத்துங்க. கண்களை மூடிக்குங்க. 1 நிமிஷம் முதுகு தண்டையே கவனிங்க. இப்போ முதுகு தண்டுக்கு உடம்பை திருப்பாமையே ரத்த ஓட்டம் போகும். மொத்த மகராசனம் செய்த நன்மை எதில் வந்துடும்? இது யாருக்கு செய்யணும்? முடியாதவங்களுக்கு மட்டும்தான். திரும்ப திரும்ப சொல்கிறோம், வயசானவங்க. நமக்கு எப்பாவது உடம்பு ரொம்ப முடியல அப்படின்னு சொன்னால் நமக்கு செய்யலாம். ரைட். இது பேக் பெயின் இருக்கவங்க நிறைய எக்ஸசைஸ், ரொம்ப பேக் பெயின் இருக்குன்னு கேட்குறீங்க. பேக் பெயின் எக்ஸசைஸ்க்கு ஒன்று இது மாதிரி படுத்துக்கணும். முடிஞ்சால் நீங்கள் கைகளை போய் இப்படி கை வச்சு பின்னாடி வச்சு கீழே. இந்த கைகள் எப்படி உள்ளே வைக்கணும்னு சொல்லிடுறேன் பாருங்க. கீழே தான் இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் வைக்காமே செய்ய முடியுன்றவங்க வைக்காமே செஞ்சால் நல்லது. 2 கை உள்ள வைங்க. 2 கை உள்ள வச்சுக்கோங்க. உள்ள தூக்குங்க. போங்க. ஹிப்பு மேலே வச்சுக்கோங்க. வச்சுங்க. நல்லா வச்சுங்க. இது பாருங்க, நான் நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. கைகளை காலை மெதுவாக தூக்கணும். உடம்பு மூச்சு பிடிக்கக்கூடாது. வாயில் கவுண்டிங் என்னங்க 1, வாயில் என்னங்கப்பா 2, 3. வாயில் என்னன்னு மூச்சு பிடிச்சிருவீங்க. மூச்சு எடுத்து பிரீத்திங் நார்மலாக இருக்கணும். 5 கவுண்டிங் பண்ணிவிட்டு மெதுவாக காலை கீழே இருக்கணும். நல்லா டீப் ப்ரீத் பண்ணணும். இப்போ அந்த கால் மேலே தூக்கணும். இந்த பாருங்க, இந்த பயிற்சி பேக் பெயின் இருக்கவங்க செய்யறது. இது செய்யறவங்க ஆர்வ கோளாறுல பசங்களை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து புடுறா அப்படின்னு போய் ஒரு கீர் போட்டு போயிட்டு செய்யக்கூடாது. நீங்களே எவ்வளோ தூரம் செய்யுங்க. இல்லையா ஒரு செவத்தோரமா கிட்ட போய் படுத்துட்டு செவத்து மேலே என்ன பண்ணலாம்? நீங்க காலை டோ பண்ணி வச்சு முயற்சி பண்ணலாம். மெதுவாக இப்போ கீழே மாதிரி 3 செட்டு பண்ணணும். ரைட்டு கால் 5 கவுண்டிங் கீழே இருக்கணும். லெஃப்ட் காலை தூக்கணும் 5 கவுண்டிங் கீழே இருக்கணும். நல்லா ஒரு டீப் பிரீத் பண்ணணும். இறக்கும் பொழுது வேகமா இறக்குறீங்கன்னா தலை தூக்கக்கூடாது. அது மாதிரி தூக்காம இருக்கிறது தான் கையை பின்னாடி வைக்க சொல்லியிருக்கேன் நான். 2 காலம் மாற்றி 5 முறை பண்ணுங்க. இப்போ 2 காலையும் நல்லா சேர்த்துக்குங்க. இப்போ 2 காலையும் சேர்த்துக்குங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம். அவ்வளோதான். 1 பாருங்க, இதுதான் பர்ஃபெக்ட். 90 டிகிரி வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. 5 டவுன். மெதுவா இருக்குங்க. பாருங்க, உங்களால மெதுவா இறக்க முடியலன்னா இங்க இருந்துட்டு 2 காலம் மடிங்க. காலை கீழே இறக்கிடுங்க. அவ்வளோதான். இப்படியே இறக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் தூக்கி கொஞ்சமாக நீங்கள் செவத்துக்கிட்ட போய் வச்சு செவத்தில் கூட கால் வச்சு படுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் சரியாயிடும். மசாஜ் பண்ணுங்க. ரைட். ஓகே, குட். இப்போ அடுத்த பயிற்சி போகலாம். மசாஜ் பயிற்சி.